ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி, ரோஜா செடி, மல்லி செடி, இது போல் பூச்செடிகளுக்கெல்லாம் மண் எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த அடினியம் பிளான்ட் பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு. இது பூ பூத்ததுமே நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி விடணும், அப்போ தான் நிறைய தளிர் வரும். இப்போ நம்ம சாமந்தி செடிக்கு, நீங்கள் மல்லி செடிக்கு, ரோஜா செடிக்கெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு நீங்கள் எருவே போடாமல் அப்படியே வளர்க்கணும், எப்போயாவது ஒரு வாட்டி தான் நான் எரு கொடுக்குறேன் அப்படின்ற மண் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக செடி வளரும். இப்போது இந்த தொட்டியில் பாருங்கள், ஏற்கனவே நம்ம சாமந்தி செடி வளர்க்குறோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மண் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், அப்போ தான் செடியெல்லாம் நல்லா வளரும். இது கொக்கோ பீட்டில் நட்டிருக்கிறேன். எப்படி வளர்த்து சொல்லிட்டு கொக்கோ பீட்டும் இது ட்ரை கம்போஸ்ட்டு, அப்படி ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ரெடி பண்ண மண். இது மணல் ரெடி பண்ண மண். காய்கறி வேஸ்ட்டு, சாதம், குழம்பு எல்லாம் ஊற்றிட்டு கம்போஸ்ட் மண் ரெடி பண்ணது. இது அப்படியே செடி நட்டுட்டு நான் வெங்காயம் தோல் தண்ணி மட்டும்தான் ஒரே ஒரு வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்குறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்னென்ன கொடுத்தோன்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த டேபிள் ரோஸெல்லாம் நான் எடுத்துகிட போகிறேன். இந்த செடியில் டேபிள் ரோஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்போவே எடுத்துடுறேன். ஏன்னா அந்த செடி தான் சொல்லி தெரியறதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம டேபிள் ரோஸ் அதுலேருந்து எடுத்துட்டேன். ஏன்னா எப்படி அந்த மண்ணில் டேபிள் ரோஸ் எல்லாம் வளருதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக வளருது பாருங்கள். மண் நம்ம எடுத்துட்டோம், லேசாக நம்ம அணைச்சி விடணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போது இந்த மண்ணிலே நான் ஒரு கட்டிங்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த மண்ணுக்கு சூப்பராக வருது. இது ஹைப்ரிட்டான்னு தெரியல, ஹைப்ரிட் தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் கட்டிங்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ மழை வேறு வருது, வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தெரியல. நான் வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளை பிரான்ச்சஸ் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இதில் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சின்ன கட்டிங்ஸ் 2 வைக்கலாம், ஒன்று இல்லைனாலும் ஒன்று பிழைக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். இப்போ இது போல் 2 கட்டிங்ஸ் எடுத்துருக்குறேன். இந்த மண் கம்போஸ்ட் மண், எந்த எரு கொடுக்கலனாலும் உங்களுக்கு வளரும். ஏன்னா ஹியூமிக்கு, சீவீடு இதெல்லாம் நீங்கள் ஊற்றுறீங்க செடிக்கு, அதெல்லாம் இல்லாமையே உங்களுக்கு இந்த மண்ணில் நல்லா வளரும். நீங்கள் இந்த மண் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக செடி வளர்க்கலாம். இந்த மண்ணிலே எல்லா சத்து இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி கொடுக்க தேவையில்ல, தண்ணி ஊற்றினாலே போதும். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வளருது பிளான்ட்டு. ஆனால் பிஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சமாக கிள்ளி விட்டுருக்குறேன் பாருங்கள். அந்த இடத்துலலாம் தளிர் வருது. அதுபோல் நீங்கள் வளர 3 வாட்டி நீங்கள் நுனி கிள்ளி விடணும், அப்போ தான் தளிர் வரும். பக்கத்தில் கூட பாருங்கள் நல்லா எழும்பி இருக்குது. ஆனால் கொஞ்சம் மணல் இருக்கணும் இதில், அது போல் மண் நீங்கள் ரெடி பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் நான் ஏதாவது கப் தொட்டி அந்த மாதிரி சின்னதாக வைக்க போகிறேங்க. இந்த பிரான்ச்சஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு வேர் பிடிக்கிறதுக்கு பதியம் வைக்கிறோம். இது போல் வச்சுட்டு ஏதாவது இங்கே தொட்டி, கப் தொட்டி ஏதாவது சின்னதாக வைக்கணும், கிளாஸு, பிளாஸ்டிக் கிளாஸு அந்த மாதிரி மண் கொட்டிட்டு இங்கே வைக்கணும். அப்போ தான் இதுக்கு சப்போஸ் வெயில் வந்துருச்சு அப்போ எதுவும் செய்யாது, நிழல் போல் சில்னஸ் இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா. இது அப்படி தான் நான் வச்சுருந்தேன். தொட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாமந்தி செடி ஏற்கனவே எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இது நல்லா வளர்ந்துது. அதாவது தொட்டி அணைச்சிருக்கோம் இந்த பிரான்ச்சஸ் வைக்கும்போது, அது போல் வச்சதுனால பழைச்சிது. உச்சி வெயிலில் கூட இருந்தது இந்த செடி பாருங்கள். இது இது போல் நான் காய்கறி வேஸ்ட்டு, சாதம், குழம்பு இது போலலாம் போட்டு வச்சுட்டேன். ஆனால் இவ்வளோ பழம்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. ஒரு தொட்டிக்கு மண் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு சாத்துக்கொடியோ ஏதாவது ஒரு பழம் சேர்த்தாலே போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு தொட்டிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். புதுசாக இப்போ தான் நீங்கள் கம்போஸ்ட் மண் ரெடி பண்ணுறீங்கன்னா பழம் இது ஆரஞ்சு பழம் ஒன்று போடணும். சப்போஸ் கெட்டு போச்சு அது போலலாம் இருந்தால் சாப்பிட்லன்னா இது போல் போட்டுடணும். மண்ணில் நிறைய மண் வச்சுக்கிட்டு காய்கறி வேஸ்ட்டு, சாதம், குழம்பு மிச்சமான கொண்டு இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மண் மூடி வச்சிடணும். இது கீரை பாருங்கள், இது மேலே நான் போடுறேன்.
அந்த மண்ணிலே நான் ஒரு கட்டு கீரை தண்டு இது போல் சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் சாமந்தி செடி பார்த்தீங்களா, கம்போஸ்ட் மண் அந்த தொட்டிலையும் இது போல் ஒரு கட்டு கீரை தண்டு வந்து போட்டுட்டேன். எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது போல் வேஸ்ட் வந்து போடணும். போட்டுட்டு வெங்காயத்தூள், உருளைக்கிழங்கு தூள் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம். எது வேஸ்ட்டு வருதோ நீங்கள் அது போலலாம் போட்டுக்கணும். போட்டுட்டு சாயில் கவர் பண்ணிடணும். இது போல் சாதம், குழம்பு எல்லாமே இருந்துட்டுனா ஊற்றலாம் நீங்கள் அதுலேயே. ஆனால் மண் மட்டும் நல்லா கவர் பண்ணிடணும், வெளியவே தெரியக்கூடாது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு போடுறோம், எல்லாம் மக்கி பாதி ஆகிடும், பாதி தொலைவுக்கு வந்துடும். நீங்கள் திருப்பி கூட போட்டுக்கலாம். அது போல் ஃபுல்லாக ரொப்பி வச்சுட்டு நல்லா 2 months வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மண்ணில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து செடி நட்டுடலாம். எதுவும் சேர்க்க தேவையில்ல. நீங்கள் மணல் சேர்க்கலைன்னா தான் மணல் சேர்க்கணும். இந்த மண்ணில் வெறும் செம்மண்ணிலே செய்கிறீங்கன்னா அது போல் நான் சொல்கிறது. இது போல் மண் கவர் பண்ணிவிட்டு ஏதாவது பிளேட் இருந்தால் மூடி வச்சுட்டு, இல்லை பூச்செடி கூட நீங்கள் மேலே வச்சிடலாம். அது போல் நான் பூச்செடி தான் மேலே வச்சிடுறது. உள்ளே அதிகமாக எப்படி தண்ணி சேராது, அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நீங்கள் கம்போஸ்ட் மண் 2 months வரைக்கும் இது போல் தொட்டிக்குள்ளே போட்டு எல்லாம் அதாவது வேஸ்ட்டும் நீங்கள் போட்டுட்டு மக்க வச்சுட்டு அதில் சாமந்தி கன்று வச்சிங்கன்னா சூப்பராக வளரும். எருவெல்லாம் அடிக்கடி கொடுக்க தேவையில்ல. லாஸ்ட்டில் அதாவது 3 months வரைக்கும் கிள்ளி விட்டுட்டு பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி மட்டுமே ஊற்றினா போதும். இதிலே கூட நீங்கள் போட்டிங்கன்னா அது கூட தேவையில்லை. அதாவது இதிலே வாழைப்பழம் தோல் அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்போ கொடுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.